Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்து க்ராஸ் பண்ணிச்சு. 1125 சம்திங் இப்போ இருக்குது. ஸோ இப்போ க்ராஸ் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டணும், ஆர்சி கார் ஓட்டணும். ஸோ அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ட்ரீம் இருந்திருக்கும். மேபி சின்ன வயசில் ஒரு ஓட்டியிருப்பீங்க. ஸோ பெருசாக நம்ம பெரியவங்க ஆனாலுமே பட் அந்த இது வந்து ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு கிரேவ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து போகாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மிரானா பிராண்ட்லேருந்து. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கிடையாது. இது வந்து ஃபுல்லி நம்மளோட ஓன் காஸ்ட் தான். ஸோ அந்த அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் இது வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த கார், இதாக இருக்கும் பாக்ஸ். ஸோ இதில் சம் ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல், ப்ரொபோஷனல் ஸ்பீட் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. 1x5 ஹை ஸ்பீட் இருக்குது. அண்ட் 4-wheel drive அண்டு பவர்ஃபுல் மோட்டர் அண்ட் ஆல் ட்ரைன் டைப்ஸ் அண்டு 4 edges அபோவ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1:16 ஸ்கேல். ஸோ 1:16 ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட சைஸை வந்து குறிப்பிடுது. ஸோ சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2னா அதாவது ஒரிஜினலாக இருக்கிறத விட பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரிஜினலாக இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா 16 டைம் வந்து சின்னது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். தென் இதோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அது, பட் மெயினான கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா 4x4. ஸோ அட் அ டைமில் பார்த்திங்கன்னா 4 வீல் வந்து ரொட்டேட் ஆகும். தென் பவர்ஃபுல் மோட்டர், ஓகே. அண்ட் 2500 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 hour 60 minutes வந்து டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறதுங்கிறது அடுத்த இது சொல்கிறேன். ஐ மீன் வரக்கூடிய இது சொல்கிறேன் வீடியோவில். தென் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி சார்ஜர். ஸோ யூஎஸ்பி டைப் சி சார்ஜர் இருக்குது. அண்ட் 10 km/h மேக்ஸ் ஸ்பீடு. ஸோ மேக்ஸ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 km/hன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். தென் ஸோ இது கூட என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வரும் அண்டு ஒரு ரிமோட் வரும். ஜஸ்ட் அவ்வளோதான் கைஸ். அண்டு ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையாங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இது எப்படி ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி சைடில் தள்ளணும். ஸோ சைடில் தள்ளினீங்கன்னா இந்த அவுட்டர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த காரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டர் ஆல் ட்ரைன் 4WD. இதுதான் இந்த காரோட நேம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணோன்னா எப்படி தள்ளணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி தூக்கணும். இப்படி தூக்குனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ கைட்லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேப்பர். எலி மருந்து சீட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ இதுதான். இதிலும் பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு அண்ட் ப்ளே இது எல்லாமே. ஸோ ப்ளா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதான். இதில் பாக்ஸில் என்ன எழுதியிருக்கோ அதே தான் இதில் எழுதியிருக்கானுங்க. இதில் புதுசாக தான் அதில் டியூரபிலிட்டிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாமே அதுதான், சேம், நோ சேஞ்சஸ். ஸோ கார் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கார் எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கார் எங்கே போச்சுன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஆமாம் கைஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் வெளியே எடுத்துட்டோம். கார் வெளியே எடுத்து போட்டு தேய்ன்னு தேய்ச்சாச்சு. ஸோ இதுதான் அந்த நம்ம கார் பாருங்கள். இது தெரியும் நினைக்கிறேன். இந்த கார் இது பேக் சைடு ரைட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடு பேக் அண்ட் இதுதான் பாட்டம். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்பிட்டபிள் பேட்ரி. அதாவது பேட்ரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் போட்டிருக்கும் பாருங்கள், ஆன் ஆஃப் +3 செகண்ட் அப்படின்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் இப்படி வந்து இப்படி ஆன் பண்ணிங்கன்னா
இந்த வீல் வந்து உங்களுக்கு ரைட் லெஃப்ட் திரும்ப இந்த உங்களுக்கு ப்ளூ கலர் பட்டன் இருக்குதுங்களா, இந்த பட்டனை எரிஞ்சாலே ஆன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு ஆனில் இருக்குன்னு அர்த்தம். யா தென் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட். ஸோ ரிமோட் ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இங்கே நடுவில் தெரியுதுங்களா, ஜஸ்ட் ஒரு ரைட் ஸ்வைப். இப்போ உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகி தெரியுதுங்களா, இப்போ வந்து கரெக்டாக எரியும். ஸோ கரெக்டாக எரியுதுனாலே உங்களுக்கு கரண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தென் இது எப்பவும் போல தான் ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆன் ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும், ஆன் ஆஃப். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1:5 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடு மோடு தான் இது வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா கார் ஓட்டி உங்களுக்கு டியூரபிலிட்டி, அந்த சார்ஜிங் டைம் ஆகட்டும், அண்டு இதோட பில்ட் குவாலிட்டி, அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் ஏறுது, ஸோ A to Z எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லோப்பாக இருக்குது. இது ஏற மாதிரி பண்ணலாம். வெரி ரிச் கைஸ். ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பூஸ்ட் மோட் இருக்குல்ல, ஸோ அது செக் பண்ணுவோம். அது நல்லா இருக்குது. Let's check the range. ஸோ பார்த்தீங்கன்னா ரேஞ்சு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அது வரைக்கும் போகுது பாருங்க, இந்த வரைக்கும் போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரிஃப்ட் ரேஞ்ச் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிஃப்ட் அடித்தா ஒரு சர்க்கிள் வந்து என்ன ரெடியூஸ் வருது, என்ன மாதிரி பார்க்கலாங்க. தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதோட புல்லிங் கெப்பாசிட்டி செக் பண்ணோம். செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ வெயிட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட்டான வெயிட் இருக்கும். ஸோ இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 250 கிராம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேலேயும் கூட இருக்கும். ஸோ அந்த இதோட புல்லிங் கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுக்காக நமக்கு அதில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி நம்ம இழுத்து போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்சுருக்கோம், அது வந்து நம்ம இப்போ வந்து டைப் பண்ணி இழுத்து பார்ப்போம். இது வந்து அசால்ட்டாகவே கிராஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதோட பெருசாக இருக்குது, அண்டு அரௌண்ட் 250 கிராம் அபோவ் இருக்குது. ஸோ இது பார்ப்போம். ஸோ இதுவும் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிடுச்சு. இதுக்கு நம்ம ஏதாச்சும் பெருசாக யோசிப்போம். ஸோ 3 கல்லும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 kg அண்ட் அபோவ் இருக்கும். ஸோ 3 கல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்கோம். அழகாக இழுத்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா சாதா அரௌண்ட் 1 kg அந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்துருப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 3 kg அபோவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ அந்த கல்லோட வெயிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கல். பாப்புலர் செக் பண்ணுறேன்.
நகர்த்த முடியுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதோட பிளேஸ்லேருந்து நகர்த்திருக்கு. அரௌண்டு ஒரு சென்டிமீட்டர் கணக்கில் இருக்கும். திருப்பி பார்ப்போம் மேபி முடியுதா இல்லையாண்ணா. இந்த அனதர் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஆர் பேக் மூவ் பண்ணும்போது பேக் லைட் இருக்குங்க, அது வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள், தென் கைஸ் லெட்ஸ் செக் த நைட் விசிபிலிட்டி. ஸோ நைட் விசிபிலிட்டி எப்படின்னு பாருங்கள். இந்தளவுக்கு 2 பவர்ஃபுல்லான எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் விசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குது, ஆன் பண்ணால் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நைட் விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேவரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்னோடய ஐஃபோன் இருக்குல்ல, ஸோ ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு போக போகிறோம். நீங்கள் பாருங்கள் இந்த வியூஸ் எப்படி வருது, அந்த இந்த மாதிரி இருக்குது. லெட்ஸ் கம் டு கன்க்ளூஷன். ஸோ இதோட நம்ம ஓட்டி பார்த்தாச்சு, விரட்டி பார்த்தாச்சு, இழுத்து பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதோட ஓவராலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஏறி இறங்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் இதோடது. ஸோ மற்ற காரு ஏதாவது 2K ஒரு 2000 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா இல்லையான்னு தெரில. அதே மாதிரி விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நைட் சூப்பராக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். அண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் டயர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் டயர் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ ஸ்பாஞ்ச் டயர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு யூஸ் ஆகுது. வாட்டரில் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் ஓட்டினது அண்ட் எல்லாமே. அண்டு பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படின்னா இப்போ ஃபோர் வீல் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு வீல் மேலே போனாலுமே இது ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், ட்விஸ்ட் ஆகும். கார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் ஆகும், தெரியுதுங்களா? ஸோ ஒரு வீல் எந்த அளவுக்கு மேலே கொண்டு போக முடியும் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ட்விஸ்ட் ஆகுது, நல்லாயிருக்கு. ட்விஸ்ட் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ராடு மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பால் ஜாயிண்ட்டு. ஸோ பால் ஜாயின்னாலே உங்களுக்கு ஈஸியாக ட்விஸ்ட் ஆகும். சரின்னு நினைக்கிறேன், மேபி தெரியுது. ஸோ பால் ஜாயின் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆகும். அண்ட் இதோட ரன்னிங் டைம் எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ ஓடுது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அதாவது இவங்க வந்து 60 மினிட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 to 48 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். 1:5x மோடு சொல்லுவாங்களே, ஸோ இந்த மோடு இதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம கிளைமும் பண்ணியிருக்கோம், அண்டு ட்ரிஃப்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 45 to 48 மினிட்ஸ் வந்து எனக்கு ஒரு ரன்னிங் டைம் கொடுத்துருக்கு. தென் இதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. மிடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்டு ஆல்சோ பாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக்கு தான். ஸோ இந்த பிளாஸ்டிக்கோட ஷீட் மாதிரி கட் பண்ணி இதை போட்டிருக்காங்க. எனக்கு பாடி மட்டும் இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். மேபி அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கட்டும். பட் இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிற ஒரு
காம்பினேஷன் ஓகே தான், அந்த ரொம்ப இது சொல்ல முடியாது. ஒரு 2000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் பெஸ்ட்டும் இல்லை ஓஸ்ட்டும் இல்லை, பட் கண்டிப்பாக இது கன்சிடர் பண்ணலாம். இதில் பவர் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் 1.5x அந்த பட்டன் நீங்கள் அமுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்குது. ஸோ அது ஒரு நல்லா இருக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மோடை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் ஆகும். ஸோ அண்டு அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த காரை வச்சு நம்ம, அதாவது இந்த ஆர்சிக்கு 4x4 காரை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா, இதை வச்சு நாங்கள் அந்த ஸ்டண்ட்டோ இல்லை சம்திங் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு ஃபர்தர் கண்டென்ட்ஸ்க்காக நம்ம பெல் பட்டனை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கட்டு தட்டிடுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். உங்களுக்கு இது வச்சு ஏதாச்சும் பண்ணணும், ஸ்டண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கண்டிப்பாக வீடியோ போட்டுவிட்றேன். ஸோ தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்.